தமிழகத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் 10 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மைச் செய்தி. தமிழகத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் 10 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அண்மைச் செய்தி கிடைத்திருக்கிறது. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவை துறை செயலாளராக பிரதீப் யாதவ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழகத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் 10 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. தமிழகத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவை துறை செயலாளராக பிரதீப் யாதவ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து கைத்தறி மற்றும் கைத்தொழில் நெசவு காகிதத்துறை செயலாளராக வெங்கடேஷ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழகத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் 10 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன், தமிழகத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். யார் யார் எந்தெந்த துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள்? விவரங்கள். புதிய அரசு ஆட்சி அமைத்ததன் பிறகாக தமிழகத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய பணியிட மாற்றம் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக பல்வேறு துறையினுடைய செயலாளர்களுடைய மாற்றம் என்பது இருந்தது. நேற்று கூட ஐஏஎஸ் 6 ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய பணியிட மாற்றம் என்பது செய்யப்பட்டிருந்தது. இதில் தற்போது 10 ஐஏஎஸ்களுடைய பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. தற்போது தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவை துறை செயலாளராக பிரதீப் யாதவ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கைத்தறி மற்றும் கைத்தொழில் நெசவு காதித்துறை செயலாளராக வெங்கடேஷ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதுவரை பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய அந்த அரசு உயர் செயலாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கான பணியிட மாற்றம் என்பது தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. பிரதீப் யாதவை பொறுத்த வரைக்கும் மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறார். பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடியவர் சிறப்பு திட்ட செயலாளர் துறைகளெல்லாம் அவர் பணியாற்றக்கூடிய அனுபவம் இருக்கக்கூடியவர். தற்போது அவர் ஐடி துறையினுடைய செயலாளராக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார். அவர் பணியிட மாற்றம் என்பது தற்போது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் 10 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இதில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவை துறை செயலாளராக பிரதீப் யாதவ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இவரைத் தொடர்ந்து கைத்தறி மற்றும் கைத்தொழில் நெசவு காகிதத்துறை செயலாளராக வெங்கடேஷ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் பாண்டியராஜன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன், மேலும் விரிவான விவரங்கள். தமிழகத்தில் 10 ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. முருகேஷ் ஐஏஎஸ் ஏற்கனவே அக்ரிகல்ச்சர் துறையில் செயலாளராக இருக்கக்கூடியவர் தற்போது வேறு துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய பதவி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முருகேஷ் ஐஏஎஸ் அவர்கள் அக்ரிகல்ச்சர் துறையில் இருந்து ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ் என் போஸ்ட் கிரியேட்டட் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவருக்கான அந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் முரளிதரன் ஐஏஎஸ் ஏற்கனவே பிஷரிஸில் இருந்தவர், தற்போது மேனேஜிங் டைரக்டர் இருந்தவர், தற்போது தமிழ்நாடு பிஷரிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேட் டிரான்ஸ்பர்டு போஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அக்ரிகல்ச்சர் துறையில் அவருக்கான அந்த பதவி என்பது தற்போது வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முத்துக்குமரன் ஐஏஎஸ் ஏற்கனவே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டில் இருந்தவர், தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் அதில் இருக்கக்கூடியவருக்கான அந்த பொறுப்பு என்பது தற்பொழுது கலெக்டர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாவட்டத்தினுடைய கலெக்டர் அவருக்கான அந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அப்துல் ரியாஸ் ஐஏஎஸ் பொறுத்த வரைக்கும் சப் கலெக்டர் ட்ரைனிங்கில் இருக்கக்கூடியவர். அவர் திருவள்ளூர் அவருடைய பணியை முடித்திருக்கிறார். அவர் பொன்னேரி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டினுடைய பொறுப்பு அவருக்கான வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நல்லசிவன் ஐஏஎஸ் சப் கலெக்டர் அவருக்குமான அந்த பொறுப்பு என்பதும் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 10 ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கான அந்த பணியிட மாற்றம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை செயலாளராக சங்கர் ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக உயர்கல்வித்துறையினுடைய செயலாளராக இருந்து பணியாற்றக்கூடியவர் சங்கர். அவர் தற்போது வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை செயலாளராக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவை துறை செயலாளராக பிரதீப் யாதவ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கைத்தறி மற்றும் கைத்தொழில் நெசவு காகிதத்துறை செயலாளராக வெங்கடேஷ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை செயலாளராக சங்கர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இவர்கள் வரிசையில் கூட்டுறவு சங்க பதிவாளராக லதா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை இயக்குநராக காயத்ரி கிருஷ்ணன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். வேளாண் துறை இயக்குநராக முரளிதரன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்.
தமிழகத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் 11 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இதில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைத்துறை செயலாளராக பிரதீப் யாதவ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.